Hi guys, welcome back to Chalk and Cheese. நான் தான் உங்க விக்ரம். சாரி கைஸ், டைம் இல்லாத காரணத்தினால, இன்னும் சில பல வேலைகள் இருந்த காரணத்தினால சரியான டைம்ல இந்த வீடியோ பண்ண முடியல. ஆல்ரெடி இந்த வீடியோ வந்திருக்கணும், கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இந்த வீடியோ. ஸோ அகெயின் சாரி ஃபார் தேட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. பட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க. இது எதை பத்தி இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபுட்பால்ல இப்ப என்ன நடக்குது, மெயினான பிக் நியூஸ் என்ன இப்ப போய்கிட்டு இருக்கு, அதுதான். அதுலயும் இம்பார்ட்டண்டா 3 பிளேயர் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் டேஸா ரொம்ப ரொம்ப அதிகமா பேசப்படுற பேர் ஒன்று யாருன்னா மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் அண்ட் அலியாந்திரோ கர்னாச்சோ. இவங்க 2 பேர் பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் ஃபுட்பால்ல, பிரஸ்ல, பண்டிட்ஸ், எல்லா சேனல்ஸுமே, எல்லாருமே இப்போ இதுக்குமே நிறைய சேனல்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும் வீடியோஸ். பட் தென் ஸ்டில் ஐ தாட் நம்மளும் ஒரு வீடியோ பண்ணிடுவோம், நம்ம ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கைஸ். ஸோ இட்ஸ் கோன் பி அபவுட் ராஷ்ஃபோர்ட், கர்னாச்சோ அண்ட் மிகைல் மூட்ரிக். ஸோ பீயிங் அ மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் கைஸ். மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மான்செஸ்டர் டாபில என்ன ஆச்சு அப்படின்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நியூஸ் ப்ரோக் அவுட். தட் இஸ் ராஷ்ஃபோர்ட் இல்ல அப்படின்ட்டு. ராஷ்ஃபோர்ட் அண்ட் கர்னாச்சோ மேட்ச் டே ஸ்குவாட்ல இல்ல அப்படின்ட்டு, லைன் அப் கூட இல்ல, ஸ்குவாட்லயே இல்லாம பெரிய சர்ச்சை ஆச்சு அது. அதுக்கப்புறம் மேட்ச் வாட் வெண்ட் ஆன் அதுவும் தெரியும் நம்மளுக்கு. யுனைடெட் வந்த மேட்ச் அண்ட் த நெக்ஸ்ட் டே ராஷ்ஃபோர்ட் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசியிருக்காரு அண்ட் he made a statement, a very big statement. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he is open to new challenges அப்படின்ட்டு. he is open to new challenges, he is open to part ways with the club. he has made few things very clear. அவருக்கு முன்னாடி போய் இன்னும் மற்ற ஒரு கிளப், வேற ஒரு கிளப் யாருனாலும் வந்து they can be in for Marcus Rashford. That is what the statement means. He is okay to part ways with Manchester United guys. எந்த ஒரு யுனைடெட் ஃபேனுக்குமே இது ஒரு நல்ல நியூஸா இருக்காது, ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும், ஒரு சேடான நியூஸ் தான் இருக்கும். எஸ்பெஷலி ராஷ்ஃபோர்ட் பீயிங் a homegrown talent, an academy product. ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்குமே இஸ் 27 now. He played for Manchester United throughout his career and he has always said, எனக்கு வந்து யுனைடெட் கூட தான் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் விளையாடணும் அப்படின்ட்டு. No doubt he has that passion and everything. He has always been the star boy. Debut பண்ணதுல இருந்து he has been that one name. எப்போதுமே பிரஸ்ல, மீடியால everyone keeps on talking. Poster boy, நம்ம இன்னொரு வீடியோல சொன்ன மாதிரி எல்லா டெபியூல he has scored in important matches. எவ்வளவு பெரிய பிளேயர் யுனைடெட்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி அந்த பட்சத்துல இப்படி ஒரு நியூஸ் வருது, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வருது, இட்ஸ் நாட் அ குட் திங். பட் திங்ஸ் டூ ஹேப்பன், வி ஹாவ் டு அக்செப்ட் இட். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ராஷ்ஃபோர்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, I don't want this to be done like few other players in the past அப்படின்ட்டு. நிறைய பிளேயர்ஸ் யுனைடெட்ல இருந்து போகும்போது, எக்ஸிட் ஆகும்போது பிரச்சனையோட போயிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ராஷ்ஃபோர்ட் இஸ் வெரி கிளியர் தட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், இஃப் இஸ் அவுட் ஆஃப் த கிளப், இஃப் இஸ் பார்ட்டிங் வேஸ், ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸிட்டா இருக்கணும். எனக்கு எதுவும் ரெக்ரெட் இல்லாம, எதுவும் பிரச்சனை இல்லாம போன மாதிரி இருக்கணும். I'm okay to play for a new club, for a new challenge அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த என்னாச்சுன்னா, லேட்டஸ்ட் ரூபன் அமரிம், யுனைடெட் மேனேஜர், அவரோட லேட்டஸ்ட் இன்டர்வியூல when he was asked about Marcus Rashford's statement, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அது பார்த்துருவோம். Ruben Amorim, unlike the previous managers guys, is very, other managers also very smart and tactically fantastic and everything, coaching wise ellame super, but
Amorim one step ahead மாதிரி இருக்காரு. He is very calm. The way he handles press, their questions எல்லாமே ரொம்ப காமாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப கிளவராகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கு. ஒரு ஸ்டெப் ஹெடாவே இருக்காரு, ஒரு ஸ்டெப் இல்ல 2-3 ஸ்டெப் ஹெடா இருக்காரு. ஸோ அந்த எதுக்காக ட்ராப் பண்ணாங்கன்னு கேள்வி வரும்போதுமே he was very clear in the reason. He just wants his players to train hard, give their everything ட்ரைனிங் செஷன்ல இருந்து. டிசிப்ளின் வைஸ் எல்லாமே இருக்கணும் தான், ஆனா டிசிப்ளின் பத்தி அதுல எங்கேயும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ராஷ்வர்ட் டிசிப்ளின் வைஸ் சரியில்லை அப்படின்ட்டு எதுவுமே ராஷ்வர்ட் கர்னாச்சோ அதெல்லாம் எதுவும் சொல்லல. பட் வாட் ஹி வாண்ட்ஸ் தி பேசிக் திங்ஸ், ரன், கீப் ரன்னிங் ஆன் த பிட்ச், கிவ் எவ்ரிதிங். சிஸ்டம்லாம் சிம்பிள் தான், இதெல்லாம் சிம்பிள் தான், ஃபார்மேஷன் இதெல்லாம் சிம்பிள் தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் மை பிளேயர்ஸ் டு கிவ் எவ்ரிதிங் ஃபார் த கிளப். ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. He still feels that Manchester United is better with Marcus Rashford. So அவருக்கு இன்னும் ஹெல்ப் தான் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஹெல்ப் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட், ஐ வாண்ட் டு ஹெல்ப் திஸ் கிளப். திரும்ப எங்க இருந்துச்சு அங்க கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கல்ச்சரல் ரீடெவலப்மெண்ட் ஒன்று தேவை இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேஸ் டு பி ஹை. பீப்புள் ஆர் லூசிங் தேர் ஜாப்ஸ் அட் திஸ் கிளப். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஹையா இருக்கணும், செட் பண்ணணும், நம்ம தான் செட் பண்ணணும். அதுக்கு எல்லா பிளேயர்ஸுமே they have to work hard. ட்ரைனிங்லயும் சரி, மேட்சஸ்லயும் சரி, they have to work hard, play for the badge. These are his expectation. இதுதான் என்னோட சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இப்பவுமே ராஷ்வர்ட் வேணும், டீம்ல வேணும் தான். I want to make this club better. I want Rashford to become better. I want to help him. I want to make the club. I want to help the club. இதுதான் அவரோட ரிப்ளை ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. ரிப்ளைனா அவரா வந்து அது சொல்லல, ரிப்போர்ட்டர் கேட்கும்போது தான் அவர் இது சொல்லியிருக்காரு. அண்ட் ரிப்ளை டு ராஷ்வர்ட்ஸ் statement. So he still wants to help the club. He still wants to help Rashford. In fact, obviously, club ko help panidavano. He still wants Rashford to be around. He sees a potential in him. Avarku puriyudu Rashford evlo periya player Amorim ku theriyum. At least 8-9 years ago, he has been a first team player for Manchester United and is still 27. ஒரு பிரைம்ல இருக்கிற டைம், இது டைம், இந்த ஏஜ், இதுல வந்து all he needs to do is follow what Amorim says. இது பண்ணாலே போதும். Rashford will come back, make a strong comeback, and அவர் முன்னாடி எப்படி விளையாண்டாரோ அது பண்ண முடியும். ஆனா let's wait and see எப்படி போகுது. Rashford wants. அவருக்கு Amorim சொன்னது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுட்டு அப்படின்னா it will be a good thing, positive thing for Rashford, United and Amorim and all the fans. Win-win situation இருக்கும். பட் இல்ல, எனக்கு இப்போவுமே I want to leave the club, any team can bid for me அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா it would be a loss to Rashford more than United. And obviously United-க்கு இருக்கும், ஆனால் Rashford-க்கு அதிகமான லாஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And then guys, Garnacho. What this does to Garnacho அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருந்துச்சு. He has been leaking news. He and his brother has been leaking dressing room news, lineups அப்படின்னு ஒரு டாக்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட. அப்படி நிறைய சோஷியல் மீடியாவில் அப்படி நிறைய போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது நடக்கு. He was dropped. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. And he has been silent till now. And the press conference में Amorim சொல்லியிருக்காரு he gave a day off அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசல இதை பத்தி. இந்த கம்மிங் டேஸ்ல தெரியும் என்னன்னு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு Amorim சொன்னது ஒரு பூஸ்டா எடுத்துக்கிட்டு, ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு, பாசிட்டிவான விஷயமா எடுத்துட்டு Garnacho should try harder and make a better comeback. அப்படி பண்ணா, ஏன்னா இப்போ இருக்கிற இதுல Garnacho is a hot prospect. We all know ever since he made his debut, he has been starting continuously or playing many matches constantly. And நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டேலண்ட் நம்மளுக்கு தெரியும், அவரோட ஸ்கில் செட் என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சூப்பரான பிளேயர், ப்ராமிசிங்கான பிளேயர், எவ்வளோ இம்பார்ட்டண்டான பிளேயர் அப்படின்ட்டு. இந்த யங் டீமோட ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர் அவரு. ஸோ Garnachoவுமே ரொம்ப முக்கியம்.
அட்லீஸ்ட் இஸ் நாட் 27 லைக் ராஷ்ஃபோர்ட், இஸ் ஒன்லி 20 or 21. ஸோ இன்னும் பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிக்கப்ஸ் வரும். இதெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு மேனேஜருக்கு என்ன வேணுமோ அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு நல்லபடியா அவர் சொல்றதை கேட்டுட்டு இருந்தாலே போதும். யூ வில் ரீப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு Garnacho should fight for his position in the team and should make a stronger comeback அப்படின்னு நினைக்கிறேன். And what if Rashford leaves the club ஜனவரிலயோ இல்ல சம்மர் டிரான்ஸ்ஃபர்லயோ எப்போ what if he leaves, யாரு ராஷ்ஃபோர்டுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா எனக்கு ஒரு பிளேயர் மைண்ட்ல வந்தாரு. அண்ட் அதுதான் ரஃபேல் லியாவ் ஃப்ரம் ஏசி மிலான் கைஸ். ரொம்ப சூப்பரான பிளேயர், ஒரு சேம் ப்ரொஃபைல் ராஷ்ஃபோர்ட் மாதிரியான சேம் ப்ரொஃபைலோட பிளேயர். ரொம்ப ஃபாஸ்ட் குவிக் ரன்னர், பேசியான ஒரு விங்கர், லெஃப்ட் விங்கர் தான் அதே பொசிஷன். he can dribble, he has many skills, ஷூட்டிங் அப்படின்னு நிறைய இருக்கு. டு ஏசி மிலான் டு த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் அதுவுமே இருக்கு. ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயர். he is also very young, plays for Portugal. போர்ச்சுகல்லையுமே ஒரு ரெகுலர் ஸ்டார்டர், ரெகுலர் பிளேயர் அங்க. எதுக்காக லியாவோ அப்படின்னா பர்சனலி எனக்கு ரஃபேல் லியாவ் ஆஸ் அ பிளேயருமே ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் விஷ் வி கேன் சைன் ஹிம், வி குட் ஹவ் சைன்ட் ஹிம் அப்படின்ட்டு. பட் அவருமே ஒரு சீசன் 2 சீசன் முன்னாடி சொல்லியிருந்தாரு ஐ எம் ஹாப்பி இன் ஏசி மிலான் அப்படின்ட்டு. பட் தென் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம், he posted something after a match, after scoring a goal in the Serie A game நினைக்கிறேன். he posted a picture of Cristiano Ronaldo celebrating after scoring a goal when he was a Manchester United player. the first spell அந்த ஒரு பிக்சரை வந்து ரஃபேல் லியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஆஃப்டர் he scored in a game. இது எதுக்குன்னு அவரும் சொல்லல, கீழே எதுவும் கேப்ஷன் போடல, யாரும் கேட்கவும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணல. மேபி போர்ச்சுகல், மேபி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட ஐடலா இருக்கலாம், அதனால. அண்ட் போர்ச்சுகீஸ் டீம்மேட்ஸ், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட கேப்டன், இப்படி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. பட் எதுக்காக யுனைடெட் ஜெர்சில இருந்த அந்த பிக் போடணும்? he played for Juventus Serie A team, அது போட்டிருக்கலாம். he played for Real Madrid, சவுதியில விளையாண்டுருக்காரு இப்போ, எதனால போட்டிருக்கலாம். Sporting Lisbon, Portuguese team. But then why he chose to post that picture? நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே கன்க்ளூசிவ் எதுவுமே கிடையாது. But still, what if he's thinking about United in future? What if this is a sign that he wants to show to the club or agents? அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இருந்தா எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் ராஷ்ஃபோர்ட் போனான்னா இவரு சூப்பரான ஒரு ரிப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இஃப் யுனைடெட் ஷுட் சைன் ரஃபேல் லியாவ் இன் ஃபியூச்சர் அண்ட் இஃப் ராஷ்ஃபோர்ட் வில் லீவ், இது ரெண்டுமே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா மிகாய்லோ முட்ரிக், செல்சியோட பிளேயர், அனதர் விங்கர். ஒரு பெரிய மணிக்கு செல்சி வாங்கினாங்க முட்ரிக்கா. பட் ஒரு ப்ராமிசிங்கான டேலண்ட், ஸ்கில்ஃபுல்லி ட்ரிபிள் வைஸ் அவரு வேற லெவல்ல ட்ரிபிளிங் பண்ணிட்டு இருந்தது. அந்த இதெல்லாம் பார்த்து தான், அந்த ஸ்கில் செட்டை பார்த்து தான் செல்சி bought him. பட் he did not live up to his expectation in the Premier League. அடாப்ட் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு. செல்சி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அட் த சேம் டைம், நிறைய விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷமே இந்த சீசன் அவ்வளோ விளையாடல. he missed many matches due to injuries. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கைஸ், he is in a risk of facing 4 years of ban from professional football. எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ரக் டெஸ்ட் அவர் ஃபெயில் ஆயிருக்காரு. ஸோ ஃபுட்பால் அசோசியேஷன் இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் he could face 4 years of ban அப்படின்ட்டு, which could be a blow for Chelsea. நல்ல விஷயம் கிடையாது தான் செல்சிக்கு. எஸ்பெஷலி செல்சி இஸ் அண்டர் அ ரிசர்ஜன்ஸ். இப்போ ரெடீம் ஆகிட்டு வர டீம் டாப் 4ல தான் வருவாங்க அப்படின்ட்டு, நம்ம மேக்ஸிமம் டாப் 4ல தான் வருவாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் இப்போ அவங்க வந்து டைட்டில் ரேஸ்ல இருக்காங்க. அந்த ஒரு டைட்டிலுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க லிவர்பூல் கூட.
ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நியூஸே வந்து நல்ல நியூஸ் இல்லை. இட் கேன் டிஸ்டர்ப் எனி டீம். ஈவன் தோ தே ஹேவ் மெனி பிளேயர்ஸ், ரொம்ப பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. செல்சி கிட்ட ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க. ரிப்ளேஸ்மெண்ட் அப்படியெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே இப்படி டைம்ல இப்படி ஒரு நியூஸ் வந்து சரியில்லை. இட் கேன் ஒரு மென்டலி சைக்கோலாஜிக்கலி ரொம்ப ஒரு பேட் எஃபெக்ட் தான் உண்டாகும் கிளப்க்கு உள்ள. ஸோ அதுதான் போய்கிட்டு இருக்கு. மூட்ரிக் கூட இன்னொரு டெஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்ட்டு நான் ஒரு நியூஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படும். 4 years, பட் இட் சீம்ஸ் லைக் ஈ வில், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆகி சொல்லிட்டாங்க 4 years பேன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஈ வில் ஃபேஸ் 4 years பேன் அப்படின்னு நினைக்கிறேன். So these are the things going on in English football right now, guys. And hope you guys like this video and keep supporting us, guys. We'll come up with many other videos soon and regularly. That's it from me. Bye. ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.